ஓகே மக்களே, இன்னைக்கு நம்ம கூட என்ன வண்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராலி இ சர்ஜ் எஸ் ப்ரோ 29 அப்படிங்கிற இந்த இ பைக் தான் நம்ம கூட இருக்கு. ஸோ இந்த பைக்கை பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போ இருக்கக்கூடிய பெட்ரோல் காஸ்ட், அதுக்கப்புறம் பொல்யூஷன், இது ரெண்டுமே இல்லாமல் பக்கத்தில் ஈஸியாக கம்யூட் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த வண்டி மாதிரி ஒரு வண்டி வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பைக்கை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பைக் எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு யூகே பிராண்ட் கம்பெனி தான். ராலிக் அப்படிங்கிறது வந்து ஒரு யூகே பிராண்ட் கம்பெனி. ஸோ நாட்டிங்கேம்ல தான் வந்து இந்த சைக்கிளோடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க இந்தியன் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதோடைய ஃபுல் டயக்ராம் ரைட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி இப்போ இந்தியாவில் வந்து இதை பில்ட் பண்றாங்க. அதனால இதோடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கு, எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு ப்ரைஸா இருக்கு. சரி, ஓகே. ஸோ இந்த இந்த இ பைக்கோடைய சாசி பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் சேசி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ட்ரையாங்குலர் ஸ்டீல் சேசி தான் வந்து அவங்க வந்திருக்கும். அண்ட் இது இ பைக்காக இருந்தாலுமே ஒயரிங் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே வந்து பெருசாக ஒயரிங்லாம் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும். எல்லாமே வந்து இந்த ஃப்ரேம்குள்ளே வர மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பார்க்கறதுக்கு நீட்டாகவும் டீசெண்டாகவும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, ஓகே. ஸோ இந்த வண்டியோடைய மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா 250 வாட்ஸ் பிரஷ் ஹப் மோட்டார் அப்படிங்கிற ஒரு மோட்டார் தான். ஸோ இதோடைய பேட்டரி அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் 7.8 AH பேட்டரி. ஸோ இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கான ஒரு ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எந்த அளவுக்கு ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பெடல் பண்ணாமல் ஜஸ்ட் பேட்டரி மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இதோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெடல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெடல் பண்ணிட்டு ப்ளஸ் நம்ம பேட்டரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோடைய ரேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது 25 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த வண்டியோடைய டாப் ஸ்பீடில் நம்ம வந்து போகலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே வந்து பிவிசி அந்த சர்டிஃபைட் ஸ்டீல்ஸ் தான். ஸோ அதை மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ரஸ்ட்டு ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த செயினோடைய குவாலிட்டிங்க தெரியும். அண்ட் கியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 7 கியர் வந்து இங்கே வந்துடும். ஸோ 7 கியர் அப்படிங்கிறது இங்கே வரும். அண்ட் ரொம்ப முக்கியமாக இங்கே ஃப்ரண்ட்டில் வாங்க காட்டுறேன். இதோடைய டயருடைய அலாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோக்ஸ் வீல்ஸ் அப்படிங்கிறது வருது. அண்ட் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கலி ஆப்ரேட்டிங் டிஸ்க் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட்டு அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தான். பிரேக்கோடைய ஃபீல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு இந்த பிரேக்கோடைய அந்த ஃபீல் அப்படிங்கிறது போதுமான அளவு இருக்குது. 25 கிலோமீட்டர் வேகத்துக்கு நல்லாவே டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு. சும்மா இங்கே வந்து நீங்கள் பர்ஸு, மொபைல் இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த பக்கமும் இதே மாதிரி வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. சின்னதாக வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் எதுனாலும். அண்ட் இங்கே தான் இதான் முக்கியமான ஒரு இடம். இது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பார் வந்து ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோடைய டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் வண்டி ஓட்டும் போது உங்களுக்கு வந்து இதான் வந்து டேஷ்போர்டு. ஸோ இதை நம்ம வந்து ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணுறதுக்கான கீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே இருக்குது. ஆன் பண்ணுறது கீ வந்து இப்படி ஆன் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல நம்ம இந்த சென்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடும். ஸோ பைக் மாதிரி இப்போ ஆன் ஆயிடுச்சா. ஸோ வந்து உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்பீட் மோடு மொத்தம் 3 இருக்குது. 1, 2, 3 நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வந்து மாறும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடோமீட்டர் வந்துடும். இங்கே வந்து எவ்வளோ ரேஞ்சு, கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே வந்துடும். அண்ட் பேட்டரி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இங்கே தெரியும். ஓகேவா. ஸோ இதுலேயும் கூட நம்ம டாகிள் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் சுவிட்ச் இன்னொரு வாட்டி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பு வரும். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணோம்னா உங்களுக்கு டைமரும் வந்து இங்கே ஓடும். அதாவது நம்ம டைமர் செட் பண்ணி நம்ம ஓட்டலாம். ஓகேவா. பெடல் பண்ணும்போது அது சேலஞ்சா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் இந்த மேலே இருக்கக்கூடிய இன்னொரு பட்டன் அழுத்திங்கன்னா அந்த 1ன்னு வருது பார்த்தீங்களா, அது ஸ்பீட் ரேஞ்சு 2 அப்படின்றது வரும். அப்புறம் 3 இருக்குது. ஸோ மொத்தமாக 3. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அது 2, 1 அப்படின்னு நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு கியர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பல்ப் இருக்குது. ஸோ நைட்டில் வந்து உங்களுக்கு லைட் வர்றதுக்காக இந்த சுவிட்சை நம்ம, அதாவது இந்த டாகிள் பட்டன் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லைட் அப்படிங்கிறது அந்த ஆன் ஆகும். இருங்க அப்படியே இருக்கும் அப்படியே. ஸோ ஸோ இது வந்து உங்களுக்கு நைட்டில் நல்ல ஒரு ரேஞ்சே வந்து வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சைக்கிளுக்கு, இ சைக்கிளுக்கு ஒரு நல்ல ரேஞ்சான ஒரு லைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இருங்க லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ வந்து சஸ்பென்ஷன்.
ஸோ சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த ராலி இசர்ஜ் லாக் அவுட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சஸ்பென்ஷனை வந்து நீங்கள் வந்து லாக் பண்ணலாம், அதே டைம் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு முள் மேடு அந்த மாதிரி பகுதி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பள்ளத்தில் ஏறி இறங்கணும் அப்படின்னா சஸ்பென்ஷன் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் ட்ராவல் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே லாக் பண்ணிட்டீங்க, ஒரு ஹைவே போகிறீங்க, உங்கள் ஸ்டெபிலிட்டி வேணும்னா சஸ்பென்ஷன் லாக் பண்ணிட்டீங்கன்னா சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து இருக்காது. இந்த ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் எல்லாமே வந்து இது வந்து பிவிசி பிளாஸ்டிக் பெடல்ஸு. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டீரிங் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்சிலேட்டர் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது மொத்தமாக வந்து இவ்வளோ பெருசாக ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சிலேட்டர் பார்ட் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதுதான் உங்களுக்கு தெரியுது அந்த இது ஆக்சிலேட்டர் பார்ட். இது ஜஸ்ட் நீங்கள் புஷ் பண்ணாலே உங்களுக்கு போதும், ஜஸ்ட் உங்களுக்கு இது புல் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கியர்லேயே வந்து போகிறது வந்து பயங்கரமாக புல் கொடுக்கும் எலக்ட்ரிக் இல்லை. அதனால் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானது. ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர். ஸோ நீங்கள் வந்து இவி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக கியர் அப்படிங்கிறது எத்தனை கியரில் போகுதுங்கிறது உங்களுக்கு மாறும். அதே மாதிரி இங்கே வந்து கியரோடைய ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து குறைக்கிறதுக்கு, ஓகேவா? இதை ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணோம்னா குறையும். இங்கே ஒரு கிளிக் இருக்குது பாருங்க, இது வந்து கியரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ திடீர்னு வந்து நீங்கள் ஒரு மேட்டில் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு பவர் மோட்டர்லேருந்து கிடைக்கலன்னா கியரை டக்குன்னு வந்து ஒரு செகண்ட்லேயோ இல்லை ஃபர்ஸ்ட்லேயோ வந்து நீங்கள் குறைச்சிட்டு அப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக பெடல் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த மேட்டில் வந்து ஏறி போயிடும். அண்ட் இந்த வண்டியோடைய பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டரியை வந்து டீட்டாச்சபிள் பேட்டரி தான். ஸோ அதுக்கு வந்து இங்கே கீ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் போர்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது பேட்டரி மேலேயே வந்து உங்களுக்கு வந்துடும் சார்ஜிங் போர்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வீட்டிலே வந்து அடாப்டர் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இங்கே தான் இருக்குது. பேட்டரி ஆஃப், ஸோ பேட்டரி ஆன். ஸோ டீட்டாச்சபிள் பேட்டரி தான். ஸோ எந்த பிரச்சனாலும் நம்ம டீட்டாச் பண்ணி எந்த விஷயம்னாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக சீட்டு வந்து உங்களுக்கு பியூ ஃபோமில் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு சீட் சொல்லலாம், பட் கொஞ்சம் ஹார்டான சீட்டு. ஸோ சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஹைட் வந்து உங்களுக்கு பெரிய ரொம்ப டாலாக இருக்காங்க, 6.5 இருக்காங்க, அந்த மாதிரி பர்சன் கூட ஈஸியாக வந்து இந்த வண்டியில் சீட் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 29 இன்ச் டயர்ஸ் தான். ஸோ இந்த மாடல் வேரியன்ட்ன்றது வந்து 29 இன்ச் டயர்ஸு. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெரிய ஆட்கள் கூட ஓட்டக்கூடிய ஈஸியான ஒரு டிரைவிங்காக இந்த 29 இன்ச் டயர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி உங்களுக்கு கேரியரும் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல்லையும் வரும், அதே மாதிரி அலுமினியம்லையும் வரும். அண்ட் இது வந்து ஒரு உங்களுக்கு ஆட் ஆன் ஃபீச்சர் தான், எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஃபீச்சர் தான். நீங்கள் வேணும் அப்படின்னா கேரியர் வந்து வச்சிருக்கலாம், இல்லைனா வந்து வேணாம். உங்களுக்கு இந்த பின்னாடி மட்கார்டு மட்டும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இது இல்லை அப்படின்னா ஸ்டைலிஷாக ஓட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நீங்கள் வச்சு நைட்டில் போகிறதுக்கோ இல்லை ஃபாகில் போகும்போதோ இந்த டேஞ்சர் லைட்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி வரவங்களுக்கு ஒரு காஷனாக இருக்கும். இது சரியான ஒரு ஃபீச்சர். இது ஸ்டாட்டிக்காகவும் உங்களுக்கு 3 கிளிக் இருக்குது. 3 கிளிக்கில் எந்த மோடில் வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த லைட்டோட பேட்டரி வந்து இது கம்ப்ளீட்டாக தனியாக தான் ஒர்க் ஆகும். அந்த எக்ஸ்டர்னல் பேட்டரி மூலிமா தான் வேலை செய்யும். இது வந்து இதுக்கும் நம்ம பைக்கில் இருக்க பேட்டரிக்கும் எந்த சம்மந்தமே வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி இதுக்கு பெல் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் பெல், டிப்பிக்கலான சைக்கிள் பெல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ன் வரும். ஸோ இந்த வண்டியோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 and 29 இன்ச்சஸ். ஸோ இந்த 2 இன்ச்சஸ் டயர்ஸோடைய இன்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் மாடல் அப்படிங்கிறது மாறுது. ஸோ இது வந்து ப்ரோ வேரியன்ட் 29. இதோடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் 35,000 வருது. சென்னையில் வந்து நம்மளுடைய பெட்ரோல் காஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி அண்ட் இவி காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக, பொல்யூஷன் ஃப்ரீயாக, கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இந்த வண்டியை ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறது அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். நிறைய நம்ம வந்து பெருசாக இவியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வந்து நமக்கு நம்பிக்கை வராத இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்காக ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா இந்த வண்டியை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா இவி ஃப்ரெண்ட்லியா நிச்சயமா மாறும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மோரோவர் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பைக் வந்து நம்ம நிறைய பார்க்க போறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வண்டியை வாங்குறவங்களுக்கு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.